ஜாலி ரைடுக்கு சென்ற மாணவிக்கு எப்படியா? சின்ன தவறால் நடந்த பயங்கரம். வாங்க விரிவா பார்க்கலாம். சென்னை ராயபுரம் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய மாணவி ஒருத்தவங்க பிராட்வேல உள்ள தனியார் கல்லூரியில பிகாம் 3ஆம் ஆண்டு படித்து வராங்க. இவங்க படிக்கிற தனியார் கல்லூரி நிர்வாகம் சார்பில் கடந்த 6ஆம் தேதி சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பிரபல பொழுதுபோக்கு பூங்காவிற்கு சுற்றுலா கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ கல்லூரி மாணவிகள் ராக் அண்ட் ரோல் ரைடுக்கு போயிருக்காங்க. இதுல 21 வயதுடைய கல்லூரி மாணவி ஒருத்தவங்க சீட் பெல்ட் அணிவதற்கு முன்பாகவே மிஷன் ஆபரேட்டர் ரைடை இயக்கியதா சொல்லப்படுது. இதனால ரைடு மெஷினில் இருந்து அப்படியே கல்லூரி மாணவி கீழே விழுந்திருக்காங்க. இத பார்த்த சக மாணவிகள் கீழே விழுந்த கல்லூரி மாணவியை தூக்கிய போது முதுகுல வலிக்குது என கத்தியதா சொல்லப்படுது. உடனே கல்லூரி நிர்வாகத்தினர் மற்றும் சக மாணவிகள் ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் முதலுதவி சிகிச்சை கொடுத்திருக்காங்க. சிகிச்சை முடிஞ்ச பின்னர் தண்டையார்பேட்டையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில உள்நோயாளியா மாணவி அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வர்றதா சொல்றாங்க. இந்த சம்பவம் குறித்து நீலாங்கரை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதுல நீலாங்கரை காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து சீட் பெல்ட் அணிவதற்குள் மெஷினை இயக்கிய ராக் அண்ட் ரோல் ரைடர் ஆபரேட்டர்களான அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த சைல்வெஸ்டர் பூட்டி மற்றும் அருணாஜோய் கோவாலா ஆகிய 2 பேரை கைது செஞ்சு 2 பேர் மீதும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதன் பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பிணையில விடுவித்ததா சொல்லப்படுது. பிரபல பொழுதுபோக்கு பூங்காவில் மிஷன் ஆபரேட்டர் அலட்சியத்தால் கல்லூரி மாணவி கீழே விழுந்து முதுகு தண்டுவடத்துல காயம் ஏற்பட்ட சம்பவம் சக தோழிகள் மற்றும் உறவினர்கள் மத்தியில பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கு.